வணக்கம். புதன்கிழமை ஜூன் மாதம் 12ஆம் தேதி, குரோதி வருஷம் வைகாசி மாதம் 30ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் மகம், திதி வளர்பிறை, சஷ்டி, யோகம் சித்த அமிர்த. மகர ராசிக்கு சந்திராஷ்டம நாள். மகர ராசியில் உள்ளவர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம். மற்றபடி இந்த தினம் ஒரு நல்ல சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கு ஏற்ற நாள். இன்றைய தினம் மக நட்சத்திரம், யோகம் நல்லா இருக்கு. வளர்பிறை சஷ்டி, அதுவும் நல்லா இருக்கு. கிழமை புதன்கிழமை, பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. எனவே எல்லாம் ஒன்னா சேர்ந்துருக்கு பாருங்க. கிழமை, நட்சத்திரம், திதி, யோகம் எல்லாம் நல்லா இருக்கு இன்னைக்கு. எனவே சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய நல்ல நாள். இன்று சஷ்டி விரதம். மாதம் சஷ்டிக்கு விரதம் இருந்து முருகன் வழிபாடு செய்பவர்கள் இன்றைய தினம் அந்த வழிபாடு செய்ய வேண்டும். முருகன் வழிபாடு செய்கின்ற சஷ்டி மாதாந்திர சஷ்டி. மாதத்தில் ஒரு நாள் சஷ்டி வரும். அமாவாசையான 6ஆம் நாள் பேர் சஷ்டி. இன்னைக்கு தான் சஷ்டி. ஐப்பசி மாதத்தில் வருகின்ற சஷ்டியை மகா கந்த சஷ்டி என்று சொல்லி அதை வெகு விமரிசையாக கொண்டாடுவோம். மகா கந்த சஷ்டிக்கு தான் சூரசம்ஹாரம்லாம் நடக்கும். மாதாந்திர சஷ்டிக்கு முருகன் வழிபாடு நடக்கும். இன்று சஷ்டி, இன்று முருகன் வழிபாடு செய்யும் நாள். இன்று ஒரு சுப தினம். ராகுகாலம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், சுக்கிரன், குரு, மிதுனத்தில் புதன், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்னைக்கு சஷ்டி. முருகப்பெருமான் வழிபாடு அனைவரும் செய்ய வேண்டும். முருகனுக்கு மிகவும் முக்கியமான ஸ்தலங்கள் என்னெல்லாம் அப்படின்னா, ஆறுபடை வீடு. ஆறுபடை வீடு பழனி, திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், திருத்தணி, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை. இந்த ஆறுபடை வீடு முருகனையும் தரிசனம் செய்துவிட்டு வந்தால் முருகனின் அருளால் திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் விரைவிலே திருமணம் நடைபெறும். செவ்வாய் தோஷம் இருந்தால் முருகன் வழிபாடு கட்டாயம் செய்ய வேண்டும். செவ்வாய் கிரகத்திற்கு அதிதேவதை முருகப்பெருமான். அதனால் முருகனை யார் வணங்கிட்டே இருக்காங்களோ அவங்கள செவ்வாய் தோஷம் ஒன்றுமே செய்யாது, நல்லது பண்ணும். தீமை செய்வதற்கு பதிலாக நன்மை செய்யும். யாரெல்லாம் திருமணம் தாமதமாகிறதோ, யாருக்கெல்லாம் செவ்வாய் தோஷம் உள்ளதோ அவர்களெல்லாம் முருகன் வழிபாடு அதிகமாக செய்ய வேண்டும். மாதம் சஷ்டி, மாதம் கிருத்திகை, வாரம் செவ்வாய்க்கிழமை, மாதம் விசாக நட்சத்திரம். இந்த நாட்களிலே முருகன் வழிபாடு செய்ய வேண்டும். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், நல்லா குறித்து வச்சுங்க. நட்சத்திரங்களிலே 2 நட்சத்திரங்கள், ஒன்று கிருத்திகை, இன்னொன்று விசாகம். திதி 6ஆம் பிறையான சஷ்டி, கிழமை செவ்வாய்க்கிழமை. இந்த நாட்களிலே யார் முருகனை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு செவ்வாய் தோஷம் விலகிவிடும். வைத்தீஸ்வரன் கோவில் அப்படிங்கிற தலம் மிக முக்கியமான ஒரு முருகன் வழிபாட்டிற்கு செவ்வாய் தோஷம் விலகுவதற்கு மிக முக்கியமான வழிபாடு செய்யும் இடம் வைத்தீஸ்வரன் கோவில். மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கு. சிதம்பரம் தாண்டி போனோன்னா வைத்தீஸ்வரன் கோவில், அதுக்கப்புறம் தான் மயிலாடுதுறை, அதுக்கப்புறம் கும்பகோணம், அதுக்கப்புறம் தஞ்சாவூர் எல்லாம் வரும். அந்த வைத்தீஸ்வரன் கோவிலிலே செவ்வாய்க்கு தனி சந்நிதி இருக்கிறது. செவ்வாய் முருகனை வழிபட்ட இடம் அது. அங்கே செல்லமுத்துக்குமாரர், செல்வமுத்துக்குமாரனாக முருகப்பெருமான் இருக்கிறார். அது ஒரு சிவன் கோவில். பாடல் பெற்ற சிவஸ்தலம். திருமுறை பாடல் பாடப்பட்ட சிவஸ்தலங்கள் மொத்தம் 276. அவற்றுள் முக்கியமான ஒரு தலம் வைத்தீஸ்வரன் கோவில். அந்த ஊருக்கு மற்றொரு பெயர் புள்ளிருக்கு வேலூர். தருமபுர ஆதீனத்தின் கட்டுப்பாட்டிலே வெகு சிறப்பாக செயல்படுகின்ற ஒரு பெரிய தலங்களிலே அதுவும் ஒன்று. ஏராளமான கோவில்கள் தருமபுரம் ஆதீனம், திருவாவடுதுறை ஆதீனம் போன்ற ஆதீனங்களால் நடத்தப்படுகின்றன. இந்த வைத்தீஸ்வரன் கோவிலும் அதுபோல் ஆதீனத்தின் கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு தலம். இங்கே சிவன் சன்னதி. சிவனுக்கு வைத்தியநாதன் என்று பெயர். அம்பிகை தைலாம்பாள், பாலாம்பிகை, ஸ்ரீ பாலாம்பிகை அம்பாளுடைய திருநாமம். முருகப்பெருமானுக்கு செல்லமுத்துக்குமாரன் என்று பெயர். செல்லம் அவர், அம்பிகைக்கு ரொம்ப செல்லம், அதனால செல்லமுத்துக்குமாரன். இந்த தலத்திலே தான் நிறைய பேர் தவம் இருந்து பிள்ளை பாக்கியம் பெற்றிருக்கிறார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்று விரதம் இருந்து அங்கே சில நாட்கள் தங்கி அந்த கோவில் பிரசாதத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு அங்கே இருந்து கும்பிடுவாங்க. வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அவ்வளவு சிறப்புகள் அந்த வைத்தீஸ்வரன் கோவில் முருகனுக்கும் ஈஸ்வரனுக்கும் உண்டு. செவ்வாய் தோஷத்தை நீக்குவதற்கு ஏதேனும் பரிகாரம் இருக்கிறதா என்று நிறைய பேர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் சேர்த்து ஒரே பதில்: முருகன் வழிபாடு செய்யுங்கள். அதிகமாக முருகனை வழிபடுங்கள். முருகனை வழிபட்டால் நவகிரகங்களும் நன்மை செய்யும். திருச்செந்தூர் முருகனை நவகிரகங்களும் வணங்கிவிட்டு சென்று விட்டன. அதனால் அங்கே நவகிரக சன்னதி கிடையாது. பிற்கால சேர்க்கையாக சனி பகவானுக்கு தனி சன்னதி அங்கே இருக்கிறது. ஆனால் நவகிரக சன்னதி திருச்செந்தூரில் கிடையாது. ஏனென்றால் நவகிரகங்கள்லாம் முருகனை வழிபட்டு எங்களை எல்லாம் காப்பாற்றினாயே, குமரக்கடவுளே, சிவகுமாரா, சூரபத்மனிடமிருந்து எங்களுக்கெல்லாம் தேவர்களுக்கெல்லாம் விடுதலை வாங்கி கொடுத்தாய், மிக்க நன்றி அப்படின்னு சொல்லி
தேவர்களின் தலைவனான தேவேந்திரன், தேவர்களின் குருவான வியாழ பகவான் ஆகியோர் எல்லாம் முருகப்பெருமானை வணங்கிவிட்டு சென்று விட்டனர். அதனால் நவக்கிரக சன்னதியே கிடையாது திருச்செந்தூரில். எனவே செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் வணங்க வேண்டிய கோவில்கள் என்னெல்லாம் அப்படின்னா, ஆறுபடை வீடு முருகன், அதை தவிர வைத்தீஸ்வரன் கோவில், அதை தவிர திருவிடைக்கழி அப்படின்னு ஒரு முருகன் கோவில் இருக்குது திருக்கடையூர் பக்கத்தில். திருக்கடையூர் தெரியும் எல்லாருக்கும். அந்த திருக்கடையூருக்கு அருகிலே திருவிடைக்கழி அப்படின்னு ஒரு முருகன் கோவில். சேந்தனார் திருவிசைப்பாவிலே குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு தலம். முஜுகுந்த சக்கரவர்த்தி வந்து வழிபட்ட தலம். அந்த திருவிடைக்கழி முருகனுடைய பாதம் பட்ட இடம் என்கிறார் அருணகிரிநாதர். திருக்குறாமரத்தடியிலே சிவபூஜை செய்ததை குறிப்பிடுகிறார் தன்னுடைய திருப்புகழ் பாடலிலே. மறுக்குலாதிய என்று ஒரு திருப்புகழ். அந்த திருப்புகழ் பாடலிலே திருக்குறாவடி என்று குறிப்பிடப்படுகிறது. குறாவடி என்றால் குறா மரத்தடியிலே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து முருகன் அங்கே வணங்கியிருக்கிறார். முருகனுடைய திருவடி பட்ட இடம் அங்கே உலாத்திருக்காராம் முருகன். அதனால் திருவிடைக்கழி மிகச் சிறப்பு வாய்ந்தது. முருகப்பெருமானின் இதயக்கமலமாக விளங்குவது சிறுவாபுரி. முருகனின் சிரசு திருப்போரூர். சென்னை மாமல்லபுரம் சாலையில் இருக்கின்ற திருப்போரூர் முருகப்பெருமானின் திருமுடி. திருவடி திருவிடைக்கழி, இதயம் சிறுவாபுரி, சிரசு திருப்போரூர். எனவே இந்த 3 தலங்களும் ஆறுபடை வீடு மட்டுமல்லாமல் இந்த 3 தலங்களையும் சேர்த்தால் 9 தலங்கள். வைத்தீஸ்வரன் கோயிலை சேர்த்தால் 10 தலங்கள். இந்த 10 தலங்களுக்கும் யார் சென்று வந்தாலும் அவர்களுக்கு செவ்வாய் தோஷம் நீங்கும். விரைவில் திருமணம் நடைபெறும். இன்று சஷ்டி, மாதாந்திர சஷ்டி. எனவே முருகன் வழிபாடு அனைவரும் செய்து வாழ்விலே வளம் பெறுவோம். இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கடந்த சித்ரா பௌர்ணமி என்று திருவண்ணாமலையிலே கிரிவலம் செய்தவர்கள் மொத்தம் 20 லட்சம் பேர் என்ற ஒரு புதிய உச்சத்தை தொட்டு இருக்கிறது. 20 லட்சம் பேர் கிரிவலம் பண்ணியிருக்காங்களாம் சித்ரா பௌர்ணமிக்கு திருவண்ணாமலையில். இந்த தகவலை ஊடகங்கள் வெளிப்படுத்தின, செய்தியாக வெளியிட்டது. அதை படித்து மகிழ்ச்சி அடைந்தேன். இது அண்ணாமலையாருக்கு கிடைத்த பெருமை தானே அப்படின்னு. அண்ணாமலையார் கிடைத்த பெருமை மட்டும் இல்லை, ஆன்மீகம் வளர்ந்து விட்டது. தமிழ்நாட்டிலே ஆன்மீகம் மிகச்சிறப்பாக வளர்ந்திருக்கிறது என்பதற்கான ஒரு உதாரணம். சில சமயங்களில் அமாவாசை ஒரே மாதத்தில் 2 முறை வருகிறதே, அப்பொழுது 2 அமாவாசைக்கும் தர்ப்பணம் செய்ய வேண்டுமா? ஆமாம், பண்ணோம். இப்போ 2 அமாவாசை வந்தால் அந்த மாதத்தை மலை மாதம்னு சொல்லுவாங்க. அதில் சுப நிகழ்ச்சி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு அமாவாசைக்கு மட்டும் பண்ணால் தர்ப்பணம் பண்ணால் போகிறோன்னு சொல்லவே இல்லை. 2 அமாவாசை வந்தால் 2 அமாவாசைக்கும் தர்ப்பணம் பண்ணணும். எத்தனை தடவை அமாவாசை வந்தாலும் அமாவாசைக்கு தர்ப்பணம் பண்ணணும். அமாவாசை தினத்தில் கோவிலுக்கு போகலாமா? போகலாமே, தாராளமாக போகலாம். பவள மல்லிப்பூக்கள் முன்னோர்கள் படத்திற்கு வைக்கலாமா? பண்ணலாம், போடலாம். அது ஒன்றும் தவறு கிடையாது. இதில் ஏதேனும் விதிவிலக்கு உள்ளதா? முன்னோர்களுக்கு எந்த மலர் இடலாம், எது கூடாது அப்படி எதுவும் கிடையாது. இங்கே சாமிக்கு எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் முன்னோர்களுக்கு போடலாம். சாதாரண மனிதன் பணக்காரனாகி விட்டால் அவனை கோடீஸ்வரன் என்று சொல்கிறார்கள். அது தவறு. ஈஸ்வரன் என்ற பட்டம் சிவபெருமானுக்கு மட்டும்தான் உண்டு. சனிக்கு கூட சனைச்சரன் என்றுதான் பெயர், சனீஸ்வரன் இல்லை அப்படின்னு ஒரு தகவலை நமக்கு தெரிவிக்கிறார் ஐயம்பேட்டை வி.ஆர். கவிதை ராஜா. நரி கழுதை படங்களை வீட்டில் மாட்டி வைக்கலாமா? அது ஏதோ சமீபத்தில் சில பேர் போட்டிருக்காங்க. சார் நரி முகத்தில் முழிச்சா நல்லதுமாங்கக்கா, ஃபோட்டோ மாட்டியெல்லாம் முடிக்கக்கூடாது. நரி முகத்தில் முடிக்கணும்னா காட்டில் தான் போய் படுக்கணும், பராண்டி விட்டுரும். வீட்டிலலாம் கழுதை படம்லாம் வைக்க வேண்டாம். ஜே மணிகண்டன், பேரணாம்பட்டு. உங்களுடைய நிகழ்ச்சியை நான் பல வருடங்களாக பார்த்து வருகிறேன். மிக நல்ல கருத்து, ஆன்மீக செய்திகள் சொல்கிறீர்கள், நன்றி. 12 ஜோதிர்லிங்கங்கள், பஞ்சபூத தலங்கள் இவற்றை பற்றி ஒரு சொற்பொழிவு நீங்கள் நிகழ்த்த வேண்டும். சொற்பொழிவு 1 மணி நேரம் 2 மணி நேரம். யார் இது இப்படி ஒரு வேண்டுகோள் எனக்கு விடுத்திருக்கிறது? ஹெச் உமா, பனக்கால் ஸ்ட்ரீட்டு, காவேரிப்பட்டினம், கிருஷ்ணகிரி. பண்ணலாங்க, நல்ல யோசனை இது. ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் நான் பண்ணி அதை வீடியோ எடுத்து யூடியூப்லேயும் போட்டு விட்றேன். எப்போ பண்ணலாம் யோசிங்க. இப்போ என்ன, இப்போது நம்ம ஆனி மாதத்தில் இருக்கோம். வைகாசி, ஆனி, அப்புறமா ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி. ஐப்பசியில் பண்ணலாம். பெரும் மதிப்பிற்குரிய ஐயா, பணிவான வணக்கம். 3 ஆச்சரியக்குறி வணக்கத்துக்கு பக்கத்தில். என்ன அர்த்தம்னு புரியல. மாத்தூர்கயா, மாதுர்கயா. ஓஹோ, மாத்துர்கயா இது குஜராத்தில் இருக்குது. மாத்துர்கயா தாயாருக்கு பிண்டம் போட உகந்த இடம் என்கிறார்கள். எப்படி போக வேண்டும்? சென்னையிலேருந்து ட்ரெயினில் எப்படி போக வேண்டும்? நான் திருவாரூர்காரன். சரி, அதுக்கு என்ன இப்போ மிரட்டுறீங்க? நான் திருவாரூர்காரன் தெரியுமா? ஐயா வணக்கம். சிவமயம் ஆட்சி. இந்தியாவில் தோன்றிய விநாயகர் வழிபாடு என்பது சீனா வழியாக ஜப்பானுக்கு சென்று சுமார் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக காங்கிங் கண்பஷ் என்ற ஜப்பானிய மொழியில் விநாயகர் வழிபாடு இன்றும் பிரபலமாக உள்ளது. மேலும் ஜப்பானின் கியோட்டா நகர மன்னர்கள், அந்த ஊர் ராஜா, ஜப்பானில் ஒரு ராஜா பரம்பரை இருக்கான், அந்த ராஜாக்கள் குடும்பத்தின் குலதெய்வமாகவும் நம்ம ஊர் பிள்ளையார் ஆகிட்டார். இது நமக்கெல்லாம் பெருமை தானே. ஆமாம், பிள்ளையார் வழிபாடு எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்தோனேஷியாவில் இருக்குது, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, சைனா, ஜப்பான், நிறைய மால்தீவ்ஸு, எல்லா இடத்துலையும் பிள்ளையார் இருக்கும். வணக்கம். நட்சத்திரத்தின்படி பிறந்த தேதியின்படி பிறந்த நாள் வருகிற பட்சத்தில்
இனிப்பு செய்து பிறந்த நாளை கொண்டாடுவதா அல்லது பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதா? பித்ருக்களுக்கெல்லாம் தர்ப்பணம்லாம் பிறந்த நாளைக்கு போய் யாராவது தர்ப்பணம் பண்ணணும் என்ன சார் கேட்குறீங்க நீங்கள்? மாதவராமன், தெற்கு மாடத்தெரு, கிருஷ்ணகிரி. நட்சத்திரத்தின்படி பிறந்த தேதியின்படி பிறந்த நாள் வருகிற பட்சத்தில் இனிப்பு செய்து பிறந்த நாளை கொண்டாடலாமா அல்லது பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாமா? பிறந்த நாளைக்கு தர்ப்பணம் கொடுக்குறது என்ன சார் சம்பந்தம்? தர்ப்பணன்றது அமாவாசைக்கு பண்ணுவாங்க, அவங்க இறந்த திதிவில் வேணால் பண்ணலாம். பிறந்த நாளைக்கெல்லாம் அதெல்லாம் பண்ணக்கூடாது. பிறந்த நாளுங்கிறது கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம். திதிக்கு தான் தர்ப்பணம். கணவன் இறை வழிபாடு செய்வதின் பலனில் 90% மனைவிக்கு கிட்டும் என்கிறார்களே, அப்படி யார் சொன்னா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்கள் வீட்டம்மா சொல்லியிருப்பாங்க, நீங்கள் சாமி கும்பிட்டாலே அதில் 90% எனக்கு வந்துடும்ட்டு. ஏன்னா அவங்கள நீங்கள் எதாவது பண்ண சொல்லியிருப்பீங்க, அதுக்காக இப்படி டபாய்க்கிறதுக்காக உங்கள்கிட்ட தப்பிக்கிறதுக்கு அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே நபரின் மனைவி செய்யும் இறை வழிபாட்டின் பலனில் கணவருக்கு 50% தான் கிடைக்குமா? யார் சார் இதெல்லாம் அவங்க சொன்னா? உங்களுக்கு கணவர் வழிபட்டால் அதில் 90% மனைவிக்கு போயிடுமா புண்ணியம், மனைவி சாமி கும்பிட்டா அதில் 50% தான் கணவருக்கு போகுமா? அதெல்லாம் புதுசாக ஏதாவது ஒன்று கழிப்பு விட்டுட்டே இருக்காங்க அவங்கவுங்க ஆளுகள். பொழுது போகணும்ல. மேஷ ராசிக்கு இது மிகச் சிறப்பான நல்ல நாள். செவ்வாயும் சந்திரனும் ஒன்று கொண்டு திரிகோணத்தில் அமைந்திருக்கின்றன. மேஷத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன். இவ்விரு கிரகங்களும் நன்மை செய்யும் கிரகங்கள். மேஷ ராசிக்கு குருவும் சந்திரனும் கேந்திரம் பெற்றிருக்கின்றன. அது கஜகேசரி யோகம். இவ்வாறு சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கின்ற நல்ல நாள் இன்றைய நாள். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், புகழ் அடைவீர்கள், பெருமைப்படுவீர்கள், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்திலே பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளது. குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள், மேல் படிப்பு படிக்க வாய்ப்பு கிடைக்கும். திருமண வயதில் உள்ள மேஷ ராசி ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும். திருமண தேதியை பெரியோர்கள் முடிவு செய்வார்கள். திருமணம் செய்து கொள்ள போகும் உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் முடிவு செய்வீர்கள். அற்புதமான நாள் இன்றைய நாள். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் மிக 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 சிறப்பான நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியிலேயே சூரியன் இருக்கிறது, சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது, குருவும் அங்கே இருக்கிறது. எனவே இந்த 3 கிரக சேர்க்கை ரிஷபத்தில் ஏற்பட்டிருப்பதால் ரிஷப ராசி அன்பர்கள் எல்லோரும் இன்றைய நாளிலே மகிழ்ச்சியாக இருப்பார்கள். உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், உத்தியோகம் நன்றாக இருக்கும், வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும், வியாபாரத்தின் மூலமாக பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படும், செல்வ செழிப்பு ஏற்படும். 2ஆம் இடத்திலே 2 குடையவன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. 11ஆம் இடத்திலே ராகு அமர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். தொழில், பொருளாதாரம் ஆகிய 2ம் மிகச்சிறப்பாக இருக்கும். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். ராசி அதிபதி புதன் ராசியிலே இருக்கிறது. அது ஒரு பெரிய யோகம். மிதுனத்திற்கு அதிபதி புதன். இந்த புதன் இன்றைய தினம் ராசியிலேயே இருக்கிறது. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, புதன் ஒரு ஜாதகத்திலே நல்லா இருந்து அந்த தசை நமக்கு நடக்க வேண்டும். நடந்தால் அது நன்மை செய்யும். அது எல்லாருக்கும் கிடைக்காது. பொன் கிடைத்தாலும் கிடைக்கும். பொண்ணுன்னா குருன்னு அர்த்தம். குரு கூட நல்லா இருக்கும், ஆனால் புதன் நல்லா இருக்கிறது ரொம்ப அபூர்வம்னு சொல்லுவாங்க. ஏன்னா குரு நல்லா இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும், செல்வம் நல்லா இருக்கும். ஆனால் புதன் நல்லா இருந்தால் தான் அறிவு, கல்வி, பெரிய அளவில் கல்வி கற்கணும்னா புதன் நல்லா இருக்கணும். அதனால் அது எல்லாருக்கும் கிடைக்காது. பணம் கூட எல்லாருக்கும் கிடைச்சிரும், கல்வி ஞானம் எல்லாருக்கும் கிடைக்காது. அதுதான் அர்த்தம். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. பணம் கிடைச்சாலும் கிடைக்கும், நாலேஜ் கிடைக்காது. கல்வி, அறிவு, கல்வித்திறன், ப்ரொஃபவுண்ட் நாலேஜ் அது எல்லாருக்கும் வராது. அதைத்தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்கிறார்கள். இன்றைய தினம் புதன் கிடைத்திருக்கிறது. எனவே நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்கள் வியாபாரம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும். பொருளாதார வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்கும். நல்ல நிலையிலே நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாள். எனவே இது ஒரு மகிழ்ச்சியான நாள். கடக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 10 குடையவன் 10ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இப்பொழுது தொழிலில் பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். அது என்ன தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமோ உத்தியோகமோ சுய தொழிலோ எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜீவன ஸ்தானம் இப்பொழுது வலுவாக இருக்கிறது. எனவே உங்களுடைய தொழில் மூலமாக வர வேண்டிய பணம் இப்பொழுது வரும். அல்லது உங்களுக்கு தொழில் எதுவும் இல்லை ஆனால் பணம் வருது, ஏதோ ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் உங்களுக்கு இருக்குன்னா இப்போ அதுலேருந்து அதிகமாக பணம் வரும். நீங்கள் ஒரு பென்ஷனர்னே வச்சுக்கலாம், இப்போ பென்ஷன் ஜாஸ்தி ஆகிடும். எந்த சோர்ஸ்லேருந்து உங்களுக்கு வருமானம் வருதோ அது அதிகமாக வரும். எனவே இப்பொழுது நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியத்திலே பெரிய முன்னேற்றம் ஏற்படும். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிக அற்புதமான நாள். 9ஆம் இடம் வலுப்பெற்று இருக்கிறது. பாக்யஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது. அசையா சொத்து வாங்கலாம். தந்தையாரின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தைக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனை
பிரச்சனை இருந்தால் இப்பொழுது அவருக்கு சரியாகிவிடும். தந்தை மகன் உறவு வலுப்பெறும், பாசம் அதிகரிக்கும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. வியாபாரத்தில் வளர்ச்சி, பொருளாதாரத்தில் முன்னேற்றம், குடும்பத்தில் அமைதி. கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். 8ஆம் இடத்திலே 8 ஆட்சி பலம் பெற்று சனி பார்வை பெறுவதால் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. ஆனால் 9ஆம் இடம் நன்றாக இருக்கிறது. எனவே பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரியதாக இருக்கும். 10ஆம் இடத்திலே 10 வலுப்பெற்றிருப்பதால் இப்பொழுது தொழில் வளர்ச்சியும் நன்றாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம். உங்களுடைய தொழில் வளர்ச்சி உங்களுக்கு பெருமை சேர்க்கும். உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். அட் டைம்ஸ் நீங்களே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. நம்மளா அப்படி ஆயிட்டோம், இப்படி இருந்து நம்ம இப்படி ஆயிட்டோமா அப்படின்லாம் நீங்களே நினச்சிப்பீங்க. எனவே உங்களது தொழில், உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய வளர்ச்சி அது உங்களுக்கே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக. துலா ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். 7ஆம் இடத்திலே வலுவாக செவ்வாய் அமர்ந்திருப்பதால் இப்பொழுது அசையா சொத்து வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. திருமண வயதில் உள்ள துலா ராசியினருக்கெல்லாம் திருமணம் இப்பொழுது முடிவு செய்யப்படும். தேதி முடிவாகும். முகூர்த்த தேதி முடிவு செய்வார்கள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் துலா ராசியினருக்கெல்லாம் அதில் நல்ல வருமானம் வரும். மிகச் சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகும் நல்ல நேரம். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 9 10ஆம் இடத்திலே இருப்பதால் யோகம். ராசி அதிபதி 6ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது. 7ஆம் இடத்திலே சூரியன், சுக்கிரன், குரு ஆகிய 3 கிரகங்கள் ஒன்றாக இணைந்து மிகப்பெரிய நன்மையை செய்து கொண்டிருக்கிறது. உங்கள் ராசியையும் அங்கிருந்து பார்க்கின்றன. சூரியன், சுக்கிரன், குரு 3 உங்கள் ராசியை பார்க்குது, அங்கேருந்து ஃபோக்கஸ் பண்ணுது. செவ்வாயும் 8ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே இப்பொழுது நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நேரம். திருமணம் ஆகாத விருச்சிக ராசிக்காரங்களுக்கெல்லாம் கல்யாணம் நிச்சயம் ஆகிடும். வீடு சொந்தமாக இல்லையா, இப்போ வீடு வாங்குவீங்க. வியாபாரத்திலே பெரிய வளர்ச்சி ஏற்படும். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறப் போகும் நல்ல நேரம். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. விருச்சிக ராசிக்கு இப்போ ஆரோக்கியம் ரொம்ப நல்லாயிடும். ஆரோக்கியத்தில் ஏதாவது முன்ன பண்ண இருக்குது, கொஞ்சம் ப்ராப்ளம், கழுத்து வலி, ஷோல்டர்லலாம் பெயின், நடக்க முடியல, முட்டி வலி, நீ பெயின், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இனிமேல் எல்லா பெயினும் போயிடும். நோ பெயின். நீ பெயின் போய் நோ பெயின் ஆகிடும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். கலைத்துறை சம்பந்தப்பட்ட இயல், இசை, நாடகம் தொடர்பான துறைகளிலே உள்ள வல்லுநர்களுக்கெல்லாம் இப்பொழுது புதிய பாராட்டு ஒன்று நடைபெறும். பாராட்டு விழா நடைபெறும். உங்களுக்கு புதிதாக இதுவரை கிடைக்காத பட்டங்கள், பதவிகள் எல்லாம் இப்பொழுது கிடைக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 5ஆம் இடத்திலே 5 ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது. எனவே பதவிகள் கிடைக்கும். கௌரவ பதவிகள், புகழ்மிக்க பெரிய பதவிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வேலை பார்க்கும் இடத்திலே ஒரு பிரிவுக்கு நீங்கள் தலைவராக இருப்பீர்கள். ஒரு முக்கியமான தலைமை பொறுப்பை உங்களிடம் ஒப்படைப்பார்கள். மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது. எனவே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம், பொருளாதாரத்தில் பெரிய முன்னேற்றம், குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி நிலவுகின்ற நல்ல நேரம். மகர ராசிக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே அமைதியாக இருக்க வேண்டும். 5ஆம் பார்வையாக குரு ராசியை பார்க்கிறது என்பதால் பெரிய பாதிப்பு எதுவும் நிகழாது. பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. இருந்தாலும் பேசாமல் இருக்கணும். நல்லதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் போகும்போது ஏதாவது பேசிடுவீங்க, ஒரு வார்த்தை லூஸ் ஸ்டாக் விட்டுறக்கூடாது. அதனால ஜாகிரதையாக இருங்க. பேச்சில் நிதானம் தேவை. கும்ப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 5ஆம் இடத்திலே 5 புதன் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இப்பொழுது பதவிகள் கிடைக்க வேண்டும். 5ஆம் இடம் என்பது பதவி. உங்கள் ராசிக்கு 5 இடம் மிதுனம். அந்த மிதுனத்திற்கு அதிபதி புதன். அந்த புதன் மிதுனத்திலே இருக்கு. இப்போ தன் சொந்த வீடான மிதுனத்திலே புதன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் கும்ப ராசி அன்பர்களுக்கு பதவிகள் கிடைக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். வியாபாரத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தை மிகப்பெரிய அளவுக்கு நீங்கள் வளர்த்து கொண்டே போவீர்கள். போதும் போதும் என்று நீங்கள் சொன்னாலும் அது வளர்ந்து கொண்டே தான் போகும். அத்தகைய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நேரம். மீன ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 7ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே விரைவிலே திருமணம் நடைபெறும். 2ஆம் இடத்திலே 2 செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் அசையா சொத்து வாங்கலாம். 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். அது இப்பொழுது வலுவாக இருக்கிறது. உங்கள் குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். வாக்கு என்பது செல்வாக்கை குறிக்கும். இந்த இடத்திலே உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். செல்வ நிலை அதிகரிக்கும். செல்வ நிலை அதிகரிக்கும். செல்வாக்கு அதிகரிக்கும். எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள் இன்றைய நாள்.